Hello friends, welcome to Drona Academy. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதன்மைகள் பற்றி பார்க்க ஓகேவா. ஸோ முதன்மைகள் அப்படின்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்போது முதல் குடியரசுத் தலைவர் யார், முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 டாபிக், ஓகே, 15 டைப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் சார்பாக, ஓகே, அப்போ இந்தியாவில் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னா அதை நான் சொல்லுவேன், பெண்கள் சார்பாக நான் சொல்லுவேன், ஓகேங்களா. ஸோ எங்கள் சார்பாக இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த 15 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜிகே பாயிண்ட், அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா எக்ஸாம் நீங்கள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஏதாவது ஒரு கேப்பில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஷார்ட்கட்டும் சொல்ல போகிறோம். ஓகேவா. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்ல போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லை, ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க. ஓகேவா. எடுத்து நான் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். முதல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பாருங்க, குடியரசுத் தலைவர். நீ நான் அதுக்கே விழுந்துட்டு போகிறேன், அப்புறம் அதுக்கு தான் நான் தான் சொல்லுவேன். ஓகே. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னமோ வந்து இவங்களை பேசவே விடுறது இல்லைன்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களே, அது முற்றிலும் எப்படி சொல்கிறது, மறுக்கப்பட்ட பொய். ஓகேவா. நான் பேசக்கூடிய இடமே இந்த வீடியோ மட்டும்தான். ஓகே. அது கல்யாணம் ஆன ஆண்மகனுக்கு மட்டுமே தெரியும். சரியா. சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து கேர்ள்ஸ் சைடுப்பா. ஓகேவா. அங்கே நம்ம போக வேண்டாம், நம்ம பாய்ஸ் சைடு வந்து பார்க்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம சொல்கிறத பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் அப்படின்னும் போது இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஓகேவா. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரதிபா பாட்டீல். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி. ஓகே. ஜனாதிபதி ஜனங்களின் அதிபதி யாருன்னா ராஜாவாக தான் இருக்க முடியும். ஜனம்னா ஜனங்க தானே, ஜனங்களுடைய அதிபதி யாருக்கு முடியும். ஓகே. இது தளபதின்ற மாதிரி வந்து உங்கள் நெஞ்சின் அதிபதின்ற மாதிரி ஜனாதிபதி அப்படின்போது ஜனங்களின் அதிபதி ராஜாவாக தான் இருக்க முடியும். ஓகே. அதான் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நம்மளும் ஒரு ஷார்ட்கட் சொல்லலாம். ஓ, அப்படியா. தலைவர் இந்தாமா இதை வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தேவை, தண்ணி பாட்டில் தேவை. குடிக்கிறதுக்கு பாட்டில். பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் எத்தனாலும் சொல்லிட்டு வீட்டம்மா சொல்லுவாங்கல்ல. அப்போ பெண் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இது வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, தண்ணிக்கே எடுத்துன்னு போக மாட்டாங்க. கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் எடுத்துன்னு போவாங்க. அந்த பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பண்ண மட்டும் தான் தேவை. ஆனால் அது மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. பென்சில் வச்சிருப்பாங்க, காம்பஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பவுச்சை குத்திரல, அதனால் அது இருக்காது. பென்சிலு, 2 கலர் ஸ்கெட்ச் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. பாட்டில், கர்ச்சிப்பு. இது பாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா மடித்து பாக்கியில் போட்டுன்னு அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே பேண்ட்லேயே தொடச்சிக்க வேண்டியது தான். பாட்டெல்லாம் எடுத்து போக தண்ணியான யாருன்னா எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை அங்கே கவர்மெண்ட்டே நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக வருவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்க, பாட்டில் எடுத்துவாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஓகே. அப்போ குடிக்க பெண் குடியரசுத் தலைவர் பாட்டில். ஓகேவா. ஏன்னா குடியரசு என்பது ஆண்கள் வரல, அதுக்கு ஷார்ட்கட். பாட்டில் வந்து பெண்கள் எடுத்து வராங்க. ஓகேவா. சரி, ஓகேப்பா. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் சொல்லிவிடுவோம். ஓகேவா. இந்த இடத்துல வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகேவா. இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நான் பிடிக்கிறேன் மேடம் உங்களுக்கு. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. ஓகேவா. இந்தியாவின் முதல் பிரதமர் பார்த்தா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். சுதந்திரத்திற்கு முன்னாடி யார் தான் இருந்திருக்காரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். கிட்டத்தட்ட 1946 இருந்து ஓகே சுதந்திரம் அடைய வரைக்கும் இருந்தார். அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து 1951 தான் வந்து தேர்தல் நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் 1952 யார் இருந்திருக்காங்க, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்திருக்காரு. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லாலுடைய மகள் தான் யாரு, இந்திரா காந்தி அம்மையார். அவங்க தான் அடுத்து வந்துருப்பாங்க. ஓகே. அதை பற்றி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குடியரசு வரிசை வீடியோ வந்து போட்டிருக்காங்க. சரியா. ஓகே. இப்போ அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகே. யாருன்னா ஹரிலால் மு கனியா. ஹரிலால் மு கனியா, அதாவது அந்த 8 பேர் 7 பேர் கொண்ட அந்த முதல் உச்ச நீதிமன்றம் வந்து அமைப்பாங்க. ஓகேவா. அந்த நீதிமன்றத்துக்கு வந்து முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிலால் மு கனியா. ஓகேவா. முதல் உச்ச நீதிமன்ற பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தோம்னா பாத்திமா பிவி. ஓகேவா. ஸோ பாத்திமா பிவி பார்த்தீங்கன்னா இங்கே உச்ச நீதிமன்ற பெண் தலைமை நீதிபதி கொடுக்கல. ஓகேங்களா. ஏன்னா தலைமை நீதிபதினு சொல்லிட்டு இன்னும் யாரும் வரலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா முதல் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதியாக தான் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா பாத்திமா பிவி வந்து போட்டிருக்கோம். சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்ச நீதிமன்றத்தில்
தலைமை நீதிபதியோட பிற நீதிபதிகள் ஒரு 30 பேர் இருப்பாங்க. ஓகே, அதில் ஒருத்தராக வந்து யார் இருந்திருக்காங்கன்னா பாத்திமா பிவி அவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் மக்களவை சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி மௌலாங்கர். ஓகே, இவர் தான் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படும் போது சட்டமன்றத்துடைய தலைவராக யார் இருந்தாருன்னா இவர் தான் இருந்தாரு. சுதந்திரம் அடைந்த பிறகும் வந்து ஜிவி மௌலாங்கர் தான் மக்களவை சபாநாயகராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? முதல் பெண் சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் யாருன்னு பார்த்தோம்னா மீரா குமார். ஓகே, மீரா குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். ஓகேவா? இதில் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லலாம், அவங்க சொல்லலாம்னு தெரியல. இப்போ மக்களவை எப்படி இருக்குன்னா மௌனமாக இருக்கும். ஓகே, மக்கள் வந்து பார்த்தோன்னா லாங்காக இருக்கும். அதே மாதிரி ஏன் லாங்காக இருக்கும் அப்படின்னா 545 பேர் இருப்பாங்க, இதில் 250 பேர் தான். ஸோ அப்போ இதான் வரிசை ரொம்ப லாங்காக இருக்கும். அப்போ மௌனமாக இருக்கும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கச கச கசன்னு சத்தம் போட்டுனே இருப்பாங்க. அப்போ மௌனமாக தான் மக்கள் பேசுறது கேட்கும். அப்போ லாங் பீரியடுக்கு மௌனமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லாங்கான இடம் இருக்கும். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு ஷார்ட்கட்டு. ஓகேவா? நீங்கள் ஷார்ட்கட் சொல்கிறீங்களா? ஓகேவா? உங்ககிட்ட ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? உங்கள் டூ பேஸ்ட் உப்பு இருக்கான்ற மாதிரி அடுத்து சொல்லுங்க. அடுத்தது நான் தான் சொல்லணும். அடுத்து முதல் நிதி அமைச்சர். ஓகேவா? முதல் நிதி அமைச்சர்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர் யார் அப்படின்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார். கரெக்டுங்களா மேடம்? ஓகே, எடுத்தது வந்து மேடம் தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யார் அப்படின்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார் தான். ஓகேங்களா? நீங்களாச்சும் ஊங்கோட்டுமே நான் சொல்றது, அங்கே யாரும் கட்டாங்கன்னு தெரியல. நீங்களா ஆமா சரி கரெக்டு அப்படின்னா ஒரு சை காமிச்சா தானே. ஓகே, அப்புறம் ஓகே குட். அடுத்து சொல்லுங்க. முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. அவங்களும் வந்து இந்திரா காந்தி தான். ஓகேங்களா? அதாவது முன்னாடி பார்த்துமே அவங்களே தான் இங்க வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா முதல் பெண் பிரதமர்ல பார்த்திருப்போம். இப்ப முதல் பெண் நிதி அமைச்சரும் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி தான். ஓகேவா? ஸோ இந்திரா காந்தி அம்மையார் தான். இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முதல் நிதி அமைச்சரும் போது 2 வகையா இருக்கும். பகுதி நேர நிதி அமைச்சரும் போது தான் இந்திரா காந்தி அம்மையார் வருவாங்க. முழு நேர நிதி அமைச்சர் யார் வருவாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகேவா? ஏன்னா அவங்க தங்கச்சி பேர் நிர்மலா அப்படியே ஷார்ட்டா சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகேவா? அவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லணுமா? அவங்க நிதி நம்ம இந்தியாவுக்கு நிதியை ஒதுக்குறவங்க தான். அப்போ திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர நிதி அமைச்சர். இந்தியாவின் முதல் முழு நேர நிதி அமைச்சர் பெண் நிதி அமைச்சர் யாருங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர்னா முராஜி தேசாய். அதையும் நான் வச்சுக்கோ, நோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேவா? முதல் நிதி அமைச்சர்னா ஆர்.கே. சண்முகம் செட்டியார். சுதந்திர இந்தியாவின் முதல் நிதி அமைச்சர். இவர் தமிழ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி முதல் பெண் நிதி அமைச்சர்னா இந்திரா காந்தி. இவங்க பகுதி நேரம். முழு நேரம்னா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவர்களும் என்னதான் ஒரு தமிழ் பெண் தான். ஓகேவா? நிதி அமைச்சர். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர், அதாவது ஐஎன்சியோடைய முதல் தலைவர் யாருன்னு பார்க்கணும்பா. ஓகேவா? முதல் தலைவர் அப்படின்னு யாருன்னா WC பானர்ஜி. ஓகே, WCனா என்னன்னா உமேஷ் சந்தர். Wனா உமேஷ், சினா சந்தர். அப்போ உமேஷ் சந்தர் பானர்ஜி. எந்த வருஷம்னா 1885. இதான் முதல் கூட்டம். எங்க கூட்டினாங்க அப்படின்னா மும்பையில கூட்டினாங்கப்பா. எங்க கூட்டியிருக்காங்க? மும்பை. ஆக்சுவலா வந்து இப்போ மும்பைன்னு சொல்றோம். இது கூட்டும் போது இதோட பேர் என்ன அப்படின்னா பாம்பே. ஓகேவா? கூட பம்பாய்னு ஒரு படம் வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஆனால் பேர் தான் மும்பைன்னு மாத்திராங்க. நம்ம எப்படி மெட்ராஸை வந்து சென்னைன்னு சொல்லிட்டு மாத்தினாங்களோ அதே மாதிரி பம்பாய் என்ன பண்ணிட்டாங்க மும்பைன்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ WC பானர்ஜி தான் முதல் கூட்டம் தான் வந்து கூட்டியிருப்பாங்க. இந்த முதல் கூட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 72 பேர் கலந்துருப்பாங்கப்பா. முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்தம் எவ்வளோ பேர்? 72 பேர் தான். இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியே நம்ம ஐஎன்சின்னு சொல்றோம். அந்த ஐஎன்சியோடைய முதல் கூட்டத்தை எவ்வளவு பேர் தான் கலந்துட்டு இருக்காங்க? 72 பேர் தான். மிகப்பெரிய கட்சி முதல் கூட்டத்தில் எப்படி 72 பேர் தான். அதே மாதிரி தான் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம் அப்படின்னா ஆரம்பத்துல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுதான் அதுக்கப்புறம் நம்ம பெருசா படிக்க முடியும். எடுத்தோடனே நம்ம பெருசா படிக்க நினைச்சா முடியாதுன்றது இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட். அவங்க எந்த மாநாட்டுல கலந்து? 1917 கல்கத்தா மாநாட்டுல. ஓகேவா? அதாவது அன்னி பெசன்ட் அம்மையார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1917 கல்கத்தா என்சி மாநாடு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சியின் முதல் பெண் முதல் தலைவர் அப்படின்னா WC பானர்ஜி. இதையும் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, மும்பைன்றது கேட்டிருக்காங்க, எந்த விஷயம்ன்றது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் கேட்டிருக்காங்க, எந்த மாநாடு, அதே மாதிரி எந்த வருஷம், இதையுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் இந்திய தலைவர். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி இருந்தார், ஆனால் இந்திய கிடையாது. முதல் இந்தியர் யாருன்னு கேட்டீங்கன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியார்.
முதல் இந்தியர் இல்லப்பா அது, முதல் தமிழர். சாரி, இந்த இடத்துல மட்டும் மாத்திக்கோங்க. ஓகே, முதல் தமிழர்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியார். ஓகேவா, இந்த இடத்துல மட்டும் மாத்திக்கோங்கப்பா. 1920 நாக்பூர் மாநாடு. ஓகேவா, WC பானர்ஜி தமிழர் தான், சாரி இந்தியர் தான். இந்த இடத்துல வந்து தமிழர் ஒன்றும் மாத்தி போட்டுமா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தமிழ் தலைவர் யாருன்றதா சேலம் சி விஜயராகவாச்சாரியார். 1920 நாக்பூர் மாநாடு. இப்போ 1920 நாக்பூர் மாநாடு. ஓகேவா, நல்லா கவனிச்சு. இந்த நாக்பூர் மாநாடு ஒரு சிறப்பு இருக்கு, என்னன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா, 1920 ஒத்துழையாமை நடத்தின பத்தி அந்த ஒத்துழையாமை இயக்க மாநாட்டிற்கு ஒப்புதல் அளித்த மாநாடு வந்து இந்த நாக்பூர் INC மாநாடு. இந்த டிஎன்பிசில நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, எத்தனை முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிசிக்கே தெரியாது. ஓகேவா, ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை தாங்கிய முதல் தமிழர் யாருன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரியார். ஓகே, சேலத்தை சேர்ந்தவர். 1920 நாக்பூர் மாநாடு. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. எந்த மாநாடுனா கான்பூர் மாநாடு. எந்த இயர் பார்த்தோம்னா 1925. ஓகேவா, ஸோ இது நான் வச்சுங்க. முதல் பெண் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். முதல் இந்திய பெண் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா, அவன் ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பார்த்தோன்னா அயர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. ஓகேவா, அவங்க இயற்பெயர் வந்து ஆனிவுட். அடுத்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது நம்ம பார்க்க போது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர். ஓகேவா, முதல் இந்தியர் யாருன்னா சர்வப்பள்ளி ராதா. மொத்தம் 3 பேர் கொடுத்தாங்கப்பா. எனக்கு மட்டும் எல்லாம் பெருசு பெருசு உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஆண்களுடைய நிலைமை. ஓகேவா, கடைசி ஸ்கோர் பண்ணது பார்த்தோன்னா கேர்ள்ஸாக இருப்பாங்க, ஆனால் பாய்ஸ். நான் பக்கம் பக்கமாக படிச்சுக்கிறேன். மேடம் இன்னும் அப்படியே என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு ஓகே ரைட். கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தோம். ஓகே, ஸோ அப்போ இந்தியர் அப்படிங்கும்போது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சி ராஜாஜி, சேலம் சி சாரி அவரு இவர் வந்து பார்த்தா சி ராஜாஜி, அப்புறம் வந்து சர் சி வி ராமன். இவங்க 3 பேருக்கு வந்து பார்த்தோன்னா பாரத ரத்னா விருது, இந்திய மாமணி விருது வந்து வழங்கினாங்க. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பெண் யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. இவங்க இதுக்கு முன்னாடி 2 முறை பார்த்துருப்போம், இப்போ 3வது வாட்டியா இந்திரா காந்தி அம்மையார் பார்க்குறோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் உள்துறை அமைச்சர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகே, இந்தியாவின் இரும்பு மனிதன், அயன் மேன் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து யாரை சொல்லணும்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் தான் முதல் உள்துறை அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா, முதல் பெண் உள்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா உமா சங்கர் தீட்சித். ஓகேவா, உமா சங்கர் தீட்சித் தான் வந்து பார்த்தோன்னா முதல் பெண் உள்துறை அமைச்சர். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உமா அல் உமாவா அல் கொய்தான்னு கேட்கும் பார்த்தா இங்கே அல் உமான்ற மாதிரி இங்கே உள் உமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஷார்ட்கட். சரியா, சரி நீங்க என்ன சார் பார்டர் தாண்டி அங்கே போய் ஷார்ட்கட் சொல்றீங்க அப்படின்னா ஓகேவா, பெண்கள் நம் கண்கள்ன்ற மாதிரி பெண்களுக்கு உதவி செய்ய தப்பு இல்லை. ஏன் இந்த இவ்வளோ பெருசா இருக்கு? ஓகேமா. இங்கே பாரு, இது வருது வல் உள், உள்துறை வல். ஓகேவா, இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டா சார்? ஓகேவா, ஆரம்பத்தை நான் இதெல்லாம் ஷார்ட்கட் நம்மளாதான் வேலை கிடைக்குன்னு சொன்னாங்க, அதை நம்பிட்டேன். நீங்க எப்படி வேலை வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்தியர் யாருன்னா MS கோலி. ஓகேவா, MS கோலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எவரெஸ்ட் வந்து கோலி விட்டு விட்டா வந்துடும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லையா எவரெஸ்ட் சிகரத்தில் போய் என்ன பண்றோம், கோலி விளையாடுறோம். ஓகேவா, எவரெஸ்ட் வேகத்தில் விளையாடுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இல்லை அப்படின்னா நம்ம விராட் கோலி அவர் அடைந்த உயரம் வந்து பார்த்தோன்னா எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரியது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்தியர் யாரு? MS கோலி. ஓகே, அடுத்து நீங்க சொல்லுங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம அடைய நினைச்சா நம்ம பால் தான் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாங்க, பால் ஊத்துறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் நம்மளால போக முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால் அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தை வந்து எப்படி இருக்கும், கூலிங்கா இருக்கும். அப்போ கூலிங்கான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால்லாம் வந்து காய வைக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பால் தான் இருக்கும். அப்போ பச்சை பால் பச்சேந்திரி பால். ஓகேவா, ஷார்ட்கட் பா. ஓகே, அப்போ எவரெஸ்ட் சிகரத்தை ஏர் நினைச்சு எவரெஸ்ட் சிகரத்தை ஏர் நினைச்சா நமக்கு பால் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுனாது அங்க போனா வந்து பால் கூட காய்ச்ச முடியாது, ஏன்னா அவ்வளவு -டிகிரில இருக்குல்ல. அப்ப பச்சை பால் தான் கிடைக்கும். அப்ப பச்சேந்திரி பால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கூடுமான வரைக்கும் அது அவங்க பார்க்காத அந்த இந்த வீடியோ அவங்களுக்கு பார்க்காத அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா, அடுத்தது இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர்னா ராகேஷ் சர்மா. ஓகே, ராகேஷ் சர்மா இவர் தான் வந்து ரஷ்யாவில இருந்து அனுப்பப்பட்டவர். இந்தியாவில இருந்து அனுப்பல, ரஷ்யாவில இருந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ராகேஷ் சர்மா தான் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர். ஓகேவா, இந்தியாவின் முதல் விண்வெளி பெண் யாருன்னு பார்த்தோம்னா கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா. ஓகேவா, ஸோ கல்பனா சாவ்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விண்வெளி கல். ஓகே, விண்கல். ஓகே, அப்போ கல்பனான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர் அப்படின்னு பார்த்தா ராக். இப்போ ராக் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ன்றவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது, மொட்டை தாச்சிரும் ஃபுல்லா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக உருண்டு மாதிரி இருக்குமா. அப்போ உலகத்தை சுற்றி இருந்தால் விண்வெளி நாயகன் விண்வெளி வீரன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராக் சர்மா. ஓகேவா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா. ஓகே, விண்வெளி கல்பனா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12வது சாகித்ய விருது பெற்ற முதல் தமிழர் யார் அப்படின்னா ராபி சேதுபதி அவர்கள். சாகித்ய விருது பெற்ற முதல் தமிழ் யாருன்னா ராபி சேதுபதி அவர்கள் தான். எந்த நூலுக்காக? தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்காக 1955 வாங்கியிருப்பாருப்பா. தமிழ் இன்பம் நூலுக்காக 1955 வாங்கியிருப்பாரு. நீங்க சொல்லுங்க. தமிழ் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெண்மணி யாருன்னு பார்த்தோம்னா ராஜம் கிருஷ்ணன். எந்த நூலுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேருக்கு நீர். எந்த இயர்ல வாங்கியிருப்பாங்கன்னா 1973. 1973 வாங்கியிருப்பாங்க. வேருக்கு நீர் அப்படின்ற நூலுக்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய விருது பெற்ற முதல் பெண்மணி அப்படின்னும் போது ராஜம் கிருஷ்ணன், வேருக்கு நீர். ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா சுகுமார் சென். 1950பா. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர், எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா சுகுமார் சென் 1950. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா ரமாதேவி. 1990 வாங்கியிருப்பாங்க. 1990 வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ் சொல்லலாம், பாய்ஸ் சொல்லலாமா? ஷார்ட்கட் சரி சொல்லு. பாய்ஸுக்கு அதான் நான் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எலெக்ஷன்லாம் காசு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சுகுரா கொடுத்தா ஜெயிக்க முடியாது. ஓகே, சுகுரா கொடுத்தா ஜெயிக்க முடியாது இல்லையா? எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா எவன் ஓட்டு போடுவான் எவன் போட மாட்டான்றது தெரிஞ்சுதான். இப்போ வந்து ஒரு வேற கட்சி சேர்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் இந்த கட்சி சேர்ந்து வந்து காசு கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா காசு வாங்கினாலும் பண்ண போறாங்க, அவங்க மாத்தான் போட போறான். அப்போ சுகுரா காசு கொடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எலெக்ஷனுக்கு சுகுரா காசு கொடுக்கணும். ஓகேவா, அதனால சுகுமார் சென். ஓகேவா, அடுத்தது இது என்னது? ரமாதேவி. ஸோ இப்போ ரமாதேவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லு படத்துல ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, ராமா 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 கிட்ட வில்ல கேட்ட அப்படின்ற மாதிரி. இதே நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற மாதிரி மாத்து போறீங்க. ஓகே, ரமா 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 கிட்ட ஓட்ட கேட்டேன். ஓட்டுன்னா தேர்தல் ஆணையம், அப்ப ரமாதேவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சின்னதா. இது 1990. அடுத்தது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர். ஓகேவா, இது சுதந்திரத்துக்கு முன்னு நினைச்சுக்கலாம் அல்லது இந்தியன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவர் வந்து வெளிநாட்டவர், இவர் இந்தியர்ப்பா. இவர் வெளிநாட்டவர். யாருன்னா சர் ராஸ் பார்க்கர். சர் ராஸ் பார்க்கர். இதே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு இந்தியர் அப்படின்னு பார்க்கும்போது HK கிருபாலினி. HK கிருபாலினி. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ரோஸ் மில்லியன் பேத்யூ. 1992. ரோஸ் மில்லியன் பேத்யூ 1992. இது வந்து முதல் அரசு பணி, அதாவது UPSC உடைய விமன் சேர்மன், மென் சேர்மன். அது வந்து 2 இருக்காங்க. ஓகேவா, சரி நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ தேர்வுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பார்க்கர் பென் யூஸ் பண்ணுவோம். ஓகேனது, பார்க்கர் பேனா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, அப்பதான் நம்ம எக்ஸாம் வந்து சீக்கிரமா எழுத முடியும். ஓகேவா, சப்போஸ் பார்க்கர் பேனா எழுதும்போது எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்ட பிறகு, அதான் சுதந்திரத்துக்கு பிறகு சப்போஸ் எழுத என்ன பண்ணோம், கிறுக்கணும், கிறுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிறுக்குனா கிருபாலினி. ஓகே, கிறுக்குனா கிருபாலினி, கிறுக்குனா பாஸ்னி, பால்னின்றது என்ன பண்ண, கிறுக்குனா பாஸ்னி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுங்க. அப்ப பார்க்கர் தேர்வாணைய பார்க்கர் தான். ஓகே, என்ன பார்க்கர்? சார் ராஸ் பார்க்கர். இது ரோஸ் பார்க்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ பார்க்கர் பேனா எடுத்துட்டு போனோம். சப்போஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு பின், அதாவது சுதந்திரத்துக்கு பின் எழுதல என்ன பண்ண, கிறுக்கணும், அது கிருபாலினி. ஓகேவா, இங்க பாருங்க தேர்வாணையத்தின் முதல் பெண் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்லியன் பேத்யூ. ஓகே, இங்க தேர்வு என்ன பண்ணோம், மில்லியன் கதை நம்ம கிறுக்கணும். ஓகே, என்னது மில்லியன் தடவை நம்ம வந்து கிறுக்கிட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா, பேரம்பேத்தி எழுது வரைக்கும் அதான் பேத்யூ. எவ்வளவு இருக்கணும்? ஏன்னா வந்து ஆண்கள் கிட்ட ஒரு பேனா தான் இருக்கும், சீக்கிரமா கிறுக்கி கண்டுபிடிச்சிருவோம். பெண்கள் வந்து 10-15 பேனா வச்சிருப்பாங்கல்ல, எழுது போத்து ஒரு பேனா தான். ஆனா அந்த பவுச்சில் எத்தனை பேனா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது, ஏன் வச்சிருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. கரெக்ட் தானே மேடம்? கரெக்ட் தான் சார். மேடமே 2-3 பவுச் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ போடுறேன்னா எடுத்து ஒலிக்க வச்சுட்டாங்க. சரியா, சரி ஓகே. அப்போ மில்லியன் தான் கிறுக்குவாங்க, எதுக்கு இருக்கானே தெரியாது. ஓகே, இதுக்கு பேரம்பேத்தி எடுக்கிறேன் கிரிக்கெட் இருப்பாங்க. ஓகேவா, அடுத்ததுப்பா கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டென்ட். இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர். இது வராது. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேடம் இதெல்லாம் அடுத்த வாட்டி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர் 1913பா. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் 1913. கீதாஞ்சலி
கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு நூலுக்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பார் அவர். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஓகேவா? ஸோ இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னு பார்த்தோம்னா மதர் தெரேசா. 1979 வாங்கியிருப்பாங்க. எதுக்காக வாங்கியிருப்பாங்கன்னா அமைதிக்காக வாங்கியிருப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அமைதியான தான் அவங்க மதர் தெரசா நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ 1979 இவங்க வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க இருந்தாலும் இந்திய குடியுரிமை வாங்கினதுனால ஓகே நம்ம என்ன இந்திய பெண்மணி நம்ம வந்து அழைக்கிறோம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா நோபல் பரிசு வாங்கும்போது இந்திய குடிமை பெற்றதுனால இவங்க இந்தியரா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்தியா நோபல் பரிசு அதாவது நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண்மணி கேட்டா மதர் தெரசா, அன்னை தெரசா அவர்கள். முதல் நபர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் 1913. இவர் சுதந்திரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருக்காரு. ஓகேவா? எந்த நூலுக்காக? கீதாஞ்சலி. இது வந்து ஒரு இலக்கியத்திற்காக வழங்கப்பட்ட நோபல் பரிசு. சரி, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 15 தலைப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா முதன்மையான விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? இதை தாண்டி வந்து இப்போ இந்திய முதன்மை பார்த்தோம். அடுத்த வீடியோ பற்றின தமிழக முதன்மைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான வீடியோ வந்து கொடுக்குறோம். கூடுமான வரைக்கும் எக்ஸ்ட்ரா தகவலும் கொடுத்துருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்றது உங்களுடைய வீடியோ உங்களுடைய கமெண்ட்டை வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறதுனா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரியா மேடம்? நீங்கள் சொல்கிறீங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகேவா?